திருச்சிற்றம்பலம். இறைவனுடைய திருநாமத்தை ஜபம் செய்யக்கூடிய முறைகள் 4 வகைப்படும். உரை, மந்தம், மானதம், சுத்தமானதம். இதில் உரை என்பது இறைவனுடைய திருநாமம் பிறருடைய காதுக்கு கேட்கும்படி சொல்வது அல்லது ஜபிப்பது உரை என்று அழைக்கப்படும். மந்தம் என்பது இறைவனுடைய திருநாமம் நம்முடைய காதுகளுக்கு மட்டுமே கேட்கும்படி ஜபிப்பது மந்தம் என்று அழைக்கப்படும். மானதம் என்பது உதடுகோட அசையாமல் மனம் மட்டுமே அந்த நாமத்தை ஜபித்து கொண்டிருப்பது மானதம் என்று அழைக்கப்படும். சுத்தமானதம் என்பது மனம் கூட சம்பந்தப்படாமல் இறைவனுடைய நாமத்தை ஜபம் செய்வது சுத்தமானதம் என்று அழைக்கப்படும். இந்த சுத்தமானத ஜப முறையைத்தான் சிவஞான போதத்தில் மெய்கண்டதேவநாயனார் 9வது சூத்திரத்திலே குறிப்பிடுகிறார். விதி என்னும் அஞ்செழுத்தே என்று குறிப்பிடுகிறார். மேலும் சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய திருப்பாட்டில் கொடுமுடி பதிகத்திலே நான் மறக்கினும் சொல்லுனா நமச்சிவாயவே என்று சுத்தமானத ஜபத்தைத்தான் அங்கு வலியுறுத்துகிறார். ஆகவே இறைவனுடைய திருநாம ஜபத்திலே உரையை காட்டிலும் மந்தம் உயர்வானது, மந்தத்தை காட்டிலும் மானதம் உயர்வானது, மானதத்தை காட்டிலும் சுத்தமானத ஜபம் என்பது மிக உயர்வானது. திருச்சிற்றம்பலம்.